அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய சந்திர தரிசனம். ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் இருந்தால் போதும், மலமளவென பணம் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை தினத்தை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் ஏற்பட நாம் செய்ய வேண்டிய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இந்த தாந்திரீகத்துல பணத்தை உடனடியாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த எளிமையான ஒரு மந்திரத்தையும் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல ஒரு சின்ன மந்திரம் இருக்கிறதுனால ஏதாவது கட்டுப்பாடுகள், தடைகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சர மந்திரம் அது. இந்த பீஜத்தை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. மன தூய்மையுடன் இந்த மந்திரத்தை நாம் சொன்னாலே போதும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிகவும் எளிமையானது. சரி வாங்க இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 8 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 45 நிமிடங்கள் வரை 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நேரம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 37 நிமிடங்களுக்கு இந்த 3ஆம் பிறை நமக்கு காட்சி கொடுக்கும். நாளைய தினம் எந்த ஒரு பணவசிய முறையை நீங்க செய்வதாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீக முறையையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது முழுமையான பலன்களை விரைவாக நமக்கு கொடுக்கும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 10 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் மறக்காமல் நீங்க செய்யுங்க. கை மேல பலன்கள் கிடைக்கும். நாளைய 3ஆம் பிறையை முன்னிட்டு காலையில இன்னொரு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தட்ல ஒரு சின்ன பீஜ மந்திரம் இருந்தாலும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு பொருள் 5 ரூபாய் நாணயம். அதுவும் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் போதும். இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நம்ம கைக்குள்ள வச்சுட்டு ஒரு சின்ன மந்திரம் சொல்ல போறோம். அதற்கு பிறகு அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ் வேலட்ல வைக்கணும். இன்கேஸ் நீங்க பீரோவிலையும் வைக்க போறீங்க, மணி பர்ஸ் மற்றும் ஹேண்ட்பேக்லையும் வைக்க போறீங்கன்னா 3 நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. எத்தனை இடத்துல இந்த காயினை நீங்க வைக்க போறீங்களோ அத்தனை நாணயத்தை நீங்க எடுத்துக்கணும். அதே போல வெளியாட்களுக்கு மந்திரம் சொல்லி இந்த நாணயத்தை நீங்க கொடுக்க கூடாதுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. இப்போ கணவன் மனைவியாக நீங்க இருக்கீங்கன்னா மனைவி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நாணயத்தை கணவர் கிட்ட நீங்க கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய பசங்க கிட்ட நீங்க கொடுக்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுக்கலாம். இதே போல கணவர் இந்த தாந்திரிகத்தை செய்யறார்னா மனைவி கிட்ட, பசங்க கிட்ட அல்லது பெற்றோர்கள் கிட்ட கொடுக்கலாம். வெளியாட்களுக்காக இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யக்கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லாக்கர் அல்லது கல்லா பெட்டியிலும் நீங்க மந்திரம் சொல்லி இந்த நாணயத்தை வைக்கலாம். இது போல நீங்க எத்தனை இடத்துல வைக்க போறீங்களோ அத்தனை நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு இடத்துல வச்சாலே போதும், அதுவே நல்ல பண
பணவசியத்தை ஏற்படுத்தும். எண் 5 பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, வீண் விரயங்களை தடுக்கும் ஆற்றலும் இருக்குங்க. அதே நேரத்தில் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை அது விளக்கும். அதனால தாங்க 5 rupees காயினை இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்றோம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி மட்டும் தாங்க உட்காரணும். தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை நீங்க போட்டுக்கலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்க வலது கையில உங்களுடைய வலது உள்ளங்கையில், ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சு விரல்களை மடக்கிக்கோங்க. அதாவது உள்ளங்கைக்குள்ள இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு கையை கொஞ்சம் இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க எத்தனை இடத்துல வைக்க போறீங்களோ அத்தனை நாணயத்தையும் உங்க கைக்குள்ள வச்சு நீங்க விரல்களால முடிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மந்திரத்திற்கு எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ரொம்ப வேகமா சொல்ல வேண்டாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங், எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையாவே சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். அதனால நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேகமா சொல்லாதீங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. மந்திரம் சொல்வதற்கு முன்பாக எத்தனை நாணயங்கள் நீங்க வச்சிருக்கீங்களோ அவை அனைத்தையும் உங்க வலது உள்ளங்கைக்குள்ள வச்சுட்டு பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 முதல் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சூட்சமம் மிக்க மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் இது. 10 முதல் 20 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட்னு இது போன்ற இடங்களில் நீங்க போட்டு வச்சிருங்க. எத்தனை நாணயங்களை நீங்க கைக்குள்ள வச்சிருந்தாலும் வெறும் 10 முதல் 15 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். ஒவ்வொரு நாணயத்திற்கும் தனித்தனியா நீங்க மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. அதே போல ஒவ்வொரு நாணயத்தையும் நீங்க பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாது. டைரக்டா நம்ம மணி பர்ஸ்ல போட்டு வச்சிட்டோம்னா தெரியாமல் நம்ம செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சின்ன பேப்பர்ல அல்லது கவர்ல போட்டுட்டு இந்த நாணயத்தை பணம் வைக்கும் இடத்துல நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே எளிமையானது. நாளைய தினம் யாருமே இந்த டெக்னிக்கை நீங்க தவற விடாதீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.